வணக்கம் நண்பர்களே. போன பகுதியில் நாம சிம்பிள் காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். சில சமயம் ஒரு வார்த்தை செய்ய வேண்டிய வேலைய ஏன் ஒரு காம்போ பேக் மாதிரி 2-3 வார்த்தைங்க சேர்ந்து செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸோட ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வேலைக்கு எதுக்கு 3 வார்த்தைன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஆமா, யோசிச்சு பாருங்களேன். முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா தெரியலாம், ஆனா உண்மையில இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு கிராமர்ல ஒரு பெரிய பேர் இருக்கு, ஃப்ரேஸ் ப்ரொபோசிஷன்ஸ்னு. ஆனா பேர் தான் பெருசு, விஷயம் சிம்பிள். இத ஒரு காம்போ பேக் மாதிரி நினைச்சுக்கோங்க, இல்லனா ஒரு டீம் மாதிரி. 2-3 வார்த்தைங்க ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கும். அவ்வளவுதான். சரி, வாங்க நாம டூல் பாக்ஸை திறப்போம். முதல்ல ஒரு பொருள் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன மாதிரியான சொற்றொடர்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போற முதல் காம்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப். இது நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு பொருளுக்கு இல்ல ஒருத்தருக்கு நேர் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம இதைத்தான் பயன்படுத்துவோம். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். என் வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு மரம். ரொம்ப நேரடியான தெளிவான அர்த்தம். இந்த சொற்றொடர் அந்த இடத்த சரியா குறிக்குது. ஓகே, நம்ம டூல் பாக்ஸ்ல அடுத்த கருவி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு சில சூப்பரான காம்போஸ் இருக்கு. இதோ அடுத்த முக்கியமான காம்போ, பிகாஸ் ஆஃப். இது இல்லாம நாம ஒரு நாள் கூட பேச முடியாதுன்னே சொல்லலாம். ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்றதுக்கு இது ரொம்ப உதவுது. நான் ஏன் ஸ்கூலுக்கு போகல? பதில் ரொம்ப சிம்பிள். காரணம் மழை. சோ ஒரு விஷயத்தோட காரணத்தை சுட்டிக்காட்ட பிகாஸ் ஆஃப் ஒரு சூப்பரான டூல் இல்லையா? இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பிகாஸ் ஆஃப் மாதிரியே டியூ டூன்னு ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஆனா பிகாஸ் ஆஃபை நம்ம சாதாரணமா பேசும்போது யூஸ் பண்ணலாம். டியூ டு கொஞ்சம் ஃபார்முலா, அதாவது ஆஃபீஸ், ஸ்கூல் மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துறதுக்கு சரியா இருக்கும். இது ஒரு சின்ன நுணுக்கம் தான், ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சாய்ஸ். ஒன்னுக்கு பதிலா இன்னொன்னு. அதை எப்படி சொல்றது? நம்ம கருவி பெட்டியில அதுக்கு ஒரு அருமையான கருவி இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சொற்றொடர். ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயத்தை நாம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லும்போது இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் பாருங்க. காஃபிக்கு பதிலா டீ. ஒரு சாய்ஸ் எடுக்கும்போது ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கும்போது நாம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப எளிமையா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசிக்கு வந்தாச்சு. நாம ஒரு விஷயம் சொல்றோம், ஆனா அது நம்ம கருத்து இல்ல, வேற ஒருத்தர் சொன்னது, இல்லனா ஒரு விதிப்படி சொல்றோம்னா அதுக்கு என்ன சொற்றொடர் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த அக்கார்டிங் டு இருக்கு. ஒரு நியூஸ் ரிப்போர்ட், ஒரு டாக்டர் இல்ல ஒரு ரூல் புக் சொல்ற ஒரு தகவலை நாம சொல்லும்போது அது நம்ம கருத்து இல்லைன்னு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த சொற்றொடரை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, நீ ரெஸ்ட் எடுக்கணுங்கிற அறிவுரை என்னோடது இல்ல, அது டாக்டரோடது. இந்த மாதிரி ஒரு தகவலோட மூலத்தை, அதாவது சோர்ஸை தெளிவுபடுத்த அக்கார்டிங் டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு குயிக் ரீகேப் பண்ணிரலாமா? நம்ம டூல் பாக்ஸ்ல என்னென்ன புது கருவிகள் சேர்த்திருக்கோன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். இங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா சூப்பரான காம்போஸும் ஒரு இடத்துல இருக்கு. இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், அப்புறம் அக்கார்டிங் டு. தேவைப்பட்டா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் ரெடியா? இந்த வாக்கியத்துல ஒரு காலிடம் இருக்கு. ஐ பாட் a pen dash a pencil. எங்க இன்ஸ்டெட் ஆஃப் வருமா இல்ல பிகாஸ் ஆஃப் வருமா? யோசிங்க. பென்சிலுக்கு பதிலா பேனா, அப்போ என்ன வரும்? கரெக்ட், இன்ஸ்டெட் ஆஃப் தான் சரியான பதில். சூப்பர். பாருங்க, இலக்கணம்ங்கிறது வெறும் ரூல்ஸ் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான டூல். உங்க கையில இருக்கிற ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இந்த சக்தியை வச்சு நீங்க என்னவெல்லாம் உருவாக்க போறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.